அன்பானவர்களே, மை டியர் பாலிவுட் பீப்புள்ஸ், வீவர்ஸ், சில்ட்ரன்ஸ். இப்பொழுது நான் 62வது வயதில் அடி எடுத்து வச்சிருக்கிறேன். இது நாள் வரையில் என் வாழ்வில் எவ்வளோ பேரை நல்லா பயங்கரமாக திட்டுவேன், அசிங்கமாக திட்டுவேன், கட்ட வார்த்தைகளெல்லாம் திட்டுவேன், கண்டித்து இருக்கிறேன். தண்டித்தது இல்லை. கண்டிப்பது வேறு, தண்டிப்பது வேறு. நான் கூட அடிக்கடி நம்ம அரசாங்கத்துக்கிட்ட தண்டிங்க, தண்டனை இல்லைங்க, குற்றங்கள் பயங்கரமாக இமயமலையை விட அது உலகத்திலே பெருசு இமயமலை தானே, அதை காட்டிலும் மிக பயங்கர அளவு இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும். நான் இப்போ ஆந்திரா இருக்குது, கர்நாடகா இருக்குது, வாட் இஸ் கேரளாலாம் சூப்பர். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷன். பட் கேவலமான அட்மினிஸ்ட்ரேஷன் எங்கன்னு கேட்டால் அது தமிழ்நாட்டில் தான். இந்தியாவிலேயே 30 ஹவுமாஸ் மோஸ்ட்லி 38 சம்திங் அந்த மாதிரி அவ்வளோ ஸ்டேட்ஸில் ரொம்ப கேவலமான ஒரு நாடு எது என்றால் அது தமிழ்நாடு. உலகத்துக்கு தெரியும். ஆமாம், தமிழ்நாடு பற்றி நீ எங்கேயாவது போய் ஃபாரினில் கேட்டுப்பார், தமிழ்நாடுன்னு ஊர் இருக்கான்னு தான் கேட்பான். இந்தியான்ற ஊர் தெரியும். நமஸ்தே தான் சொல்லுவான், வணக்கம் அவனும் சொல்ல மாட்டான். நான் எதுக்கு சொல்ல வரேன், நான் நியூஸ் படிங்க, உங்களை சுற்றி என்ன நடக்குது என்பதை தெரிஞ்சு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் நியூஸ் படிக்கலைன்னா வரக்கூடிய பேரிடர்களை உங்களால் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. ஆமாம், கண்டிப்பாக உங்களால் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. காரணம் என்னவென்றால் சுற்றி இப்போ நான் இதை பற்றி தான் படிக்க போகிறேன். பக்கத்தான் பாருங்க போங்க. என்னது வருது சார்? தீபத்தை உலுக்கிய பயங்கர நிலநடுக்கம், 126 பேர் பலி, நேபாளமும் அமர்ந்தது. வட இந்தியா கூட நார்த் இந்தியா கூட பயங்கரமாக இதை உணர்ந்து இருக்கிறது. இன்னொரு விஷயம், உங்களுக்கு என்ன சொன்னாலும் மண்டையில் ஏற மாட்டேங்குது. நானும் எவ்வளோ காலமாக இந்த மாதிரி நியூஸ் படிக்கிறேன், நிறைய விழிப்புணர்வு விஷயங்களை பற்றி சொல்கிறேன். நான் இது வரைக்கும் ஒருவரையும் வஞ்சித்தது கிடையாது. பயங்கரமாக திட்டியிருக்கேன், வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா, இருமத்தேரில் அவங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதாது, எல்லோரும் நல்லா இருக்கணும், உலகத்தில் இருக்கிற எல்லோரும் நல்லா இருக்கணும். அதுக்கு நியூஸ் படித்தா மட்டும் போதும்னு சொல்கிறேன். ஏன்னா அதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்றதை உனக்கு காண்பிக்கும். கேட்டால் நான் படிக்கலையேன்னு சொல்லுவேன். ஏன் படிக்கலாம், எல்லாரும் படிக்கலாம். கிழப்பசங்கள்லாம் படிக்கிறான், இன்னும் படித்து கொண்டு இருக்கிறவர்கள் எனக்கு தெரியும். 100 வயதில் படிப்பவர்களெல்லாம் நான் பார்க்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்கே பார்த்தாலும் பேரிடர்கள், நிலநடுக்கம். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, டிசம்பர் மாதத்துலேருந்து ஏதோ இந்த ஜனவரி 8, இந்த நவம்பர் டிசம்பர் இதுக்குள்ளாரையே ஏகப்பட்ட நாடுகள் வெள்ளத்தில், நிலநடுக்கத்தில், எரிமலை வெடிப்பில் வைரஸ், இப்போ ஒரு வைரஸ் வேறு வந்துருக்குது. நல்லா பாருங்கள், HMPV அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரஸு. ஏன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. நான் இந்த பற்றி தான் படிக்க போகிறேன். நான் உங்களை பயங்கரமாக திட்டுறேன்னா, நீங்கள் கண்டிக்கலை, தண்டிக்கலைன்னா அவன் ஒரு நல்ல அப்பன் இல்லை, அவன் ஒரு நல்ல தகப்பன் இல்லை, அது ஒரு நல்ல தலைவன் இல்லை. இங்கே தலையில்லாத தலைவர்கள் இருக்கிறான். துட்டு, காசு, பணம், மணி இதெல்லாம் எப்படி சாவ போகிறான்னே தெரியல. கண்டிப்பாக 100% கூட்டமாக நீங்கள் ஊர்வலம் போகிறீங்க பார்க்குறேன். கூட்டமாக அந்த டங்ஸ்டன் ஆகட்டும், எதமா என்ன நம்ம விஷயம், இந்த அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி, இதெல்லாம் ஒரு 10 நிமிஷத்தில் கண்டுபிடிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். எனக்கு தெரியும், அவ்வளோ டெக்னாலஜிஸ் இருக்குது, அவ்வளோ மிகப்பெரிய ஆஃபீஸஸ் இருக்காங்க, அவ்வளோ டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் இதை செய்யவே மாட்டாங்க. மற்ற நாடுகளெல்லாம் ஓகே தான். இப்போ இந்தியாவிலையும் தமிழ்நாட்டையும் தான் சொல்கிறேன். இங்கே மட்டும்தான் லஞ்சமும் ஊழலும் அயோக்கியத்தனமும். ஏம்மா, நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, இந்த காரல் மார்க்ஸ் இருக்கார்ல, வேணும்னா அவர் பற்றி அவர் ஹிஸ்ட்ரி நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். நம்ம பாரதியையும் காரல் மார்க்ஸ் இருக்கார்ல, 2 பேரையும் அப்படியே ஆமாம் ட்வின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது என்னுடைய கருத்து, புரியுதுங்களா? ஆமாம், அவர் காரல் மார்க்ஸ் சாகும்போது 11 பேர் தான் இருந்தாங்க. ஆமாம், காரல் மார்க்ஸ் இருக்காருங்களங்க, ஹூ இஸ் தட் புரட்சி மேன். தொழிலாளர்களுக்காக முதலாளித்துவ எதிர்த்து புரட்சி நாயகன், உண்மையான புரட்சி நாயகன் யாருன்னா அது காரல் மார்க்ஸ் தான். எத்தனையோ அவருக்கு ஆமாச்சு, மொத்தம் ஒரு 750 புக்கோ என்னமோ இருக்குது அவர் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள். அவர் எழுதுனதே சக்கம்.
இப்படி அவரையெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும். முதலாளித்துவம் அப்படி என்பது என்னது? அ இருக்கவே கூடாது. தொழிலாளித்துவம் அப்படின்றது ஒன்று மட்டும்தான் இருக்கணும். முதலாளி என்பவன் கண்டிப்பா ஒரு முதலாளியும் ஒரு முதலாளி இருக்கிற இடத்துல தான் வறுமை உருவாகுது. ஒரு ஒரு தொழிற்சங்கம்ன்றான் அவன் ஒரு திருட்டு பையன். எங்கே ஒரு ஃபேக்ட்ரி, ஆமாம், ஒரு தொழிற்சாலை, அங்கே தான் பணமும் வளருது, வறுமையும் வளருது. பணமும் தயாரிக்கப்படுகிறது, வறுமையும் தயாரிக்கப்படுகிறது. எங்கே? ஒரு தொழிற்சாலையில். ஒரு அடிமைத்தனமான ஒரு தொழிலாளி ரத்தத்தை சிந்தி 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 உழைக்கிறான். அவன் வறுமையில் இறந்து போகிறான். கூட கொடுக்க மாட்டான், எங்கேயோ ஒன்றால் கொடுப்பான். ஸோ இவன் உழைக்க அந்த தொழிற்சாலையில் இரு தயாரிப்புகள், ஒன்று பணம், அது முதலாளிக்கு போகிறது, ஒன்று வறுமை, அது தொழிலாளிக்கு போகிறது. ஒரு புரட்சி நாயகனாக நான் ஒன்றும் கம்யூனிசத்தை சொல்கிறதுக்காக இங்கே இல்லை. உண்மை நிலை இதை தான் உண்மை நிலை இதுதான். ஸோ மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ், கார்ல் மார்க்ஸ்க்கு எப்படி ஒரு ஜென்னியோ அதே மாதிரி நம்ம பாரதிக்கு ஒரு செல்லம்மா. கார்ல் மார்க்ஸ் அவங்க மனைவி ஜென்னி பட்ட துன்பங்கள், துயரங்கள், ஓடிக்கொண்டே இருந்தார்கள். அப்பா எப்படியெல்லாம் ஓடினாங்க தெரியுங்களா? ஓடி 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 கை குழந்தைய வச்சுக்கணும். அந்த கதையெல்லாம் படித்தா ரத்த கண்ணீர் வரும். அதை சேம் செல்லம்மா மாதிரி தான். செல்லம்மா எவ்வளோ துன்பப்பட்டாங்க. பாரதியை இந்த இந்த உலகத்தில் பாரதியை காப்பாற்றுவதற்காக எப்படி செல்லமாக ஓடிச்சோ அவர் பின்னாடியே. அதே மாதிரி தான் கார்ல் மார்க்ஸுக்கு ஜென்னி அவரது மனைவி அப்படி தான். ஸோ எல்லோ புரட்சி மனிதர்கள் பின்னாலேயும் ஒரு அற்புதமான ஒரு காதல் இருக்கும். புரட்சி கவிஞர்கள் இருக்காங்கள்ல, புரட்சி கவிஞர்கள் சொல்கிறத விட புரட்சிக்காரர்கள் லைக் எம்ஜி ராமச்சந்திரன் அந்த மாதிரி. ஆமாம். ஸோ அவர்கள் பின்னால் அற்புதமான ஒரு காதல் இருக்கும். அந்த காதல் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, காதல் சொல்லலாம், இல்லை காமம்னு சொல்லலாம். முழுமையாக காதலில், முழுமையாக காமத்தில் தோற்றவனும் சரி, ஜெயித்தவனும் சரி, முழுமையாக நல்லா புரிஞ்சுக்கணும். செக்ஸில் பயங்கரமாக முழுமையாக ஜெயிச்சிருக்கணும், இல்லை முழுமையாக தோற்றுருக்கணும். காதல் செக்ஸ் ரெண்டு ஒன்று தான், என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஸோ இதில் முழுமையாய் ஜெயித்தவன் அல்லது முழுமையாய் தோற்றவன் மிகப்பெரிய ஒரு மனிதனாக, சிந்தனையாளனாக, இந்த நாட்டு மக்களுக்காக, ஏழைகளுக்காக குரல் கொடுப்பவனாக இருப்பான். ஆமாம், அவன் எதிர்க்க எந்த தவறு நடக்கவும் அவன் அனுமதிக்க மாட்டான். காரணம் என்னவென்றால் அவனுக்கு அமைந்த மனைவிகள் அந்த மாதிரி அற்புதமான மனைவிகள். புரட்சிக்காரனை காதலிக்கும் மனைவிகள் வாழ்க, வளர்க. இன்றும் எவ்வளவோ புரட்சிக்காரர்கள் இருக்கிறார்கள். அவருடைய மனைவிகளே, இது உங்களுக்கு உண்டான ஒரு நற்செய்தி. உங்கள் கணவர்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா அவங்க வானத்தில் நிலவு போல, வானத்தில் சூரியனை போல ஏழைகளுக்காக எவ்வளோ நேரங்களில் உயிரையும் விட்டிருக்கிறார்கள். தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக வாடி வதங்கி சோறு தண்ணி இல்லாமல் தான் சொன்னனே. பெரிய பெரிய புரட்சிக்காரர்கள் சாகும் பொழுது அவர்கள் பக்கத்தில், அவர்கள் அருகில் 4 பேர், 5 பேர், 10 பேர் அப்படித்தான். பாரதிக்கு 13 பேருனா கார்ல் மார்க்ஸ்க்கு ஹமாச் 11 பேர் தான். த ஒற்றுமை. ஓகே, நான் பேசினா நிறைய பேசுவேன். இப்போ இந்த நிலநடுக்கத்தை பற்றி பேச போகிறேன். கொஞ்சம் தயவு செஞ்சு உங்கள் எல்லார்ட்டையும் திருப்பி கேட்குறேன். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் கண்டிப்பாக உங்களெல்லாம் அவனும் போலீஸ் மயிறு மண்ணங்கட்டி சட்டம் கட்டம் எதுவுமே தேவையில்லை. நீயே சுடுகாட்டில் போய் ஊண்டுடுவேன். அதான் பார்த்துக்கோ. ஓகே.